அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு கால் கனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹரன் பாத ருக்கு யது அலா அஹியா மினல் அரப். ரவாஹுல் புகாரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய ஃபிக்ஹ் பாடத்தில் நாம் சுபுஹ் தொழுகையில 2ஆம் ரக்காத்தில ருக்குவுக்கு பின்னால குனூத்த நாசிலா என்கிற ஒரு பிரார்த்தனை செய்து வருகிறோமே, அது சம்பந்தப்பட்ட சட்டம் இடம்பெறுகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் முதல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது போன்ற பிரார்த்தனைகள் நடைபெற்றவாறு இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு சோதனைகள் ஏற்படும் போது, முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகிற போது, துன்புறுத்தப்படுகிற போது, முஸ்லிம்களை கொள்கிற போது அல்லாஹ்விடத்தில் வேண்டப்படுகிறது, யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் நீ நல்லுதவி செய்வாயாக. முஸ்லிம்களுடைய எதிரிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களை கொன்றொழிக்க வேண்டும் என்கிற ஒரே திட்டத்தோடு கங்கணத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடிப்பாயாக என்று கேட்கிற நடைமுறை இருந்து வருகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. அதில் இந்த வகையிலேயும் முன்மாதிரியாக திகழ்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயர்ந்த குணம், ஒரு தயாள குணம். யாருக்கும் எதிராக அவர்கள் பத்துவா செய்ய மாட்டார்கள், லானத் செய்ய மாட்டார்கள். நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். இருந்த போதும் கூட ஒரு சிலர் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையின் பேரிலே ஒரு சிலர் கல் நெஞ்சர்களாக இருக்கிற போது, மிருகங்களை விட கேவலமானவர்களாக இருக்கிற போது, அவர்கள் இந்த உலகத்திலே இருப்பது எந்த வகையிலையும் நல்லதில்லை என்கிற அந்த நிலைமையிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏக இறைவனுடைய அந்த உத்தரவு பிரகாரம் குனூத்த நாசிலா பிரார்த்தனை செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்கிறோம்? பலஸ்தீன் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இம்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடே ஒரு கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது. மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசல் ஒரு கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மால் என்ன பண்ண முடியுமோ நாம் பண்ணுகிறோம். நம்மால் இப்போது என்ன பண்ண முடியும்? அந்த மக்களுக்காக துவா கேட்க முடியும். இருக்கின்றவர்கள் இனியாவது ஒரு நிம்மதியாக ஹயாத்தாக இருக்க நாம் துவா கேட்க முடியும். இறந்து விட்டவர்கள், மரணத்தை விட்டவர்கள், அவர்களுடைய அந்த மறுமை வாழ்வுக்காக, அவருடைய அந்த கபருடைய சுபசோபனத்துக்காக நாம் துவா கேட்க முடியும். எனவே நம்மால் இயன்ற ஒரு துவாவை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். இதற்கு ஒரு முன்மாதிரி என்னவென்று கேட்டால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் 4 கூட்டத்தினர் இருந்தார்கள். ரில், ரக்வான், அசியா, பனி லஹ்யான். இந்த 4 கூட்டத்தினருமே முஸ்லிம்களுக்கு ஜென்ம விரோதிகளாக இருந்தார்கள், பயங்கர விரோதிகளாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய விரோதமும் குரோதம் பின்னால் தான் தெரிய வந்தது, எடுத்த மாத்திரத்திலே தெரிய வரவில்லை. அவர்கள் ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து உதவி கேட்டார்கள். எங்களுடைய எதிரிகள் எங்களுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் தொடுத்தவாறு இருக்கிறார்கள், எங்களை அழிக்க பார்க்கிறார்கள். அவர்களை எதிர்த்து போராடுவதற்காக வேண்டி தாங்கள் ஒரு படையை தர வேண்டும், தாங்கள் தங்கள் தரப்பில் இருந்து ஒரு படையை தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள், உதவி வேண்டுகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 அன்சாரி சஹாபிகளை அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நம்பிக்கொண்டு அனுப்பி வைக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரிலம் வ தக்வான் வ அசியா வ பனி லஹ்யான் இஸ்தமத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அதுவியும் ஃபஅமத்தஹும் பி 70 மினல் அன்சார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், குன்னா நுஸம்மீஹிம் அல் குர்ரா. அந்த 70 பேரையும் காரிகள் என்று நாங்கள் பேர் சொல்லிக் கொண்டிருந்தோம். அவ்வளவு அருமையான முறையிலே கிராத் ஓதுவார்கள். அன்றைய காலகட்டத்திலே காரி என்று அழகிய முறையிலே கிராத் ஓதக்கூடியவர்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டார்கள், ஹாபிஸ்களுக்கும் சேர்த்தே சொல்லுவார். முழு குர்ஆனையும் முழுமையான முறையில
மனப்பாடம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த கிராத்தை இனிய முறையில ஓதக்கூடியவர்கள் அவர்களுக்கு காரிகள் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த அன்சாரி சஹாபிகள் பரம ஏழைகள். பகலெல்லாம் என்ன செய்வார்கள்? விறகு பொறுக்குவார்கள். ஹதீஸிலே வருகிறது, நமக்கே மிகவும் சங்கடமாக இருக்கிறது. கானு எகுத்தத்தி போன பின் நகாரி வயுசல்லூன பின் லைன். பகல் நேரத்தில் அவர்கள் விறகு பொறுக்கி அதன் மூலமாக தங்களுடைய ஒஜீபனத்தை அவர்கள் பார்த்து கொண்டார்கள். இரவிலே நின்று தொழுவார்கள். பகலிலே அவர்கள் உழைப்பாளிகள், இரவிலே அவர்கள் தொழுகையாளிகள். ஹதீஸில் அப்படியே வருகிறது. அத்தா கானு பீர மவுனா என்கிற ஒரு இடம், பீர மவுனா சம்பவம் என்றே இதற்கு பேசுவார்கள். ஜாமிசி புகாரி ஷெரீஃபிலே பீர மவுனா என்ற அந்த பெயர் சொல்லியே இந்த சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு வந்த உடனே இந்த சதிகாரர்கள், இந்த அரபி கபீலாக்கள், 4 கபீலாக்கள், 4 கூட்டத்தினர்களும் 70 சஹாபியரையும் கொன்று விட்டார்கள். கத்தலூகும் கதரூபிகும், அநியாயத்திலும் அநியாயம், பேரநியாயம். நம்பி அழைத்து சென்றவர்கள், நம்பிக்கையோடு சென்றவர்கள் இவர்களை நாலா பக்கம் சூழ்ந்து கொண்டு வெட்டி கொன்று விட்டார்கள். இந்த செய்தி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கிடைத்த போது பெருமானாருடைய இதயம் எந்த அளவுக்கு துடித்திருக்கும் சற்று யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. ஏனைய சத்திய சஹாபிகள் மூமின்களுடைய உள்ளங்கள் எப்படி கொதித்து போயிருந்திருக்கும். அதற்கு மேலாக அந்த 70 குடும்பத்தினருடைய நிலைமை என்ன, மனைவி மக்களுடைய நிலைமை என்ன, எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படி சதிமோசம் பண்ணுகிறார்களே. சதிமோசம் பண்ணக்கூடியவர்களை சும்மா விட முடியுமா? கண்டும் காணாது இருக்க முடியுமா? அதற்கு பின்னால் தொடர்ந்து இது போன்ற வஞ்சகங்கள் நடைபெற்று கொண்டே இருக்குமே. இதற்கு ஒரு பதில் வேண்டுமா வேண்டாமா? பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனத்த ஷஹரன், 1 மாத காலம் என்ன செய்தார்கள்? சுபுஹு தொழுகையில இந்த குனூத்த நாசிலா, குனூத் என்றாலே பிரார்த்தனை என்பது பொருளாகும். நாசிலா என்றால் இது போன்ற துன்பங்கள் நிகழ்கிற போது, இது போன்ற சதி வேலைகள் நடக்கிற போது கேட்கிற அந்த துவா, அதான் நாசிலா. நாசிலாவுக்கு அதான் பொருள். எதுவுன ஃபி சுபி அலா அஹியா மின் அரபி அலா ரிஇலு வ திக்வான் வ அசியா வ பனி லஹியா. இந்த 4 அரபி கபீலாக்களுக்கு எதிராக அவர்கள் பிரார்த்தனையிலே ஈடுபட்டார்கள். அந்த நேரத்தில் சில வசனங்கள் இறங்கியிருந்தன. அந்த வசனங்கள் பின்பு மன்சூகாகி விட்டன. அந்த வசனங்கள் குர்ஆனிலே இல்லை. அதுல என்ன வசனம்? இன்னா கது லக்கீனா ரப்பனா, நாங்கள் எங்களுடைய ரப்பை பார்த்து விட்டோம். ஃபரதி அண்ணா, அந்த ரப்பு எங்களை புரிந்து கொண்டான். அருதானாம், எங்களை திருப்திப்படுத்தி விட்டான் என்கின்ற குர்ஆனுடைய வசனம் இருந்தது. 6666 வசனங்களிலே அதை தாண்டியும் சில வசனங்கள் இறங்கியிருந்தன. ஆனால் அல்லாஹுடைய உத்தரவின் பேர்ல சில வசனங்கள் அது எடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு மன்சூஹ் என்று அரபியிலே சொல்லுவார். நஸ்கு செய்யப்பட்ட, திருத்தம் செய்யப்பட்ட. காரணம், அந்த குர்ஆனை ஓரளவுக்காவது சுருக்கி இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும், தன் அடியார்களுக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அது நடைபெற்றது. அருமை சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி இருக்கிறதே புகாரி ஷெரீஃபிலே 586 பேஜிலே 2வது அந்த வால்யூமிலே முஜல்லத சானியிலே இடம்பெற்றிருக்கிறது. எடுத்த மாத்திரத்தில் நாம் வாசித்த அந்த ஹதீஸ் அன் அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு கால் கனத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹரன் பாதர் ருக்கு. ருக்குவுக்கு பின்னாலே, அந்த சுபுஹ் தொழுகை ருக்குவுக்கு பின்னாலே 1 மாத காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குனூத் நாசிலா ஓதினார்கள். எதுவும் அலா அஹியா மினல் அரப், அந்த அரபி கூட்டங்கள், அந்த 4 கூட்டங்கள் இருக்கிறார்களே, அந்த 4 கூட்ட அந்த சதிகாரர்கள் இருக்கிறார்களே, 70 காரிமார்களை காரணம், காரிமார்களை கொள்வது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு மனிதனுடைய உயிருக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது. அதுவும் அந்த 70 காரிமார்கள், அவர்கள் பகலெல்லாம் உழைக்கக்கூடியவர்கள், இரவிலே நின்று தொழக்கூடியவர்கள். இந்த விஷயம் எவ்வளவு பெரிய வேதனையை உண்டாக்கி இருக்கும். இது போன்ற அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அருமை சகோதரர்களை பெரியவர்களே, நாம் இந்த பலஸ்தீன் கஸா காசா மக்களுக்காக வேண்டி துவா கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் துவாவை கபூல் செய்ய வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, அந்த மக்கள் படுகின்ற அந்த வேதனைகள், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், துன்பங்கள் இருக்கிறதை சொல்லி மாளாது. பெரிய கொடுங்கோலர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஃபிரவுன், ஹாமான், ஷத்தாது போன்று அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் நாம் துவா கேட்கிற போது அல்லாஹும்ம அஹ்லிக்குஹும் கமா அஹ்லக்த ஆதம் வ சமூதா, ஆத் சமூத் கூட்டத்தை யா அல்லாஹ் நீ எப்படி அழித்தாயோ அதே போன்று அவர்களை நீ அழித்து விடு. வஹுதுஹும் அஹ்த அஸீஸின் முக்ததிர்,
நீ அசீச முக்ததிரி அல்லாஹ் சர்வ வல்லமை படைத்தவன். உன்னுடைய பிடி சாதாரணமானதா இருக்காது. அந்த பிடி இருக்கிறது அது உன்னுடைய பிடியாக இருக்க வேண்டும். நாங்கள் சக்தி குறைந்தவர்கள், வலிமை குறைந்தவர்கள். ஆனால் உன்னுடைய வலிமை சாதாரணமான ஒரு விஷயமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறான். துஆவுடைய முடிவு அது. மூமின்களுக்கும் ஆண்கள் பெண்களுக்கும், முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கும், யா அல்லாஹ் நீ பாவ மன்னிப்பு வழங்குவாயாக. அவருடைய எதிரிகள் இருக்கிறார்களே, அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சியை நீ முறியடிப்பாயாக. வஹுதுல் ஆதாஅஹும் அதுவிக்க அதுவிகும் என்றெல்லாம் வருகிறது. முஸ்லிம்களுடைய அந்த ஆதாக்கள் துஷ்மன்கள், உன்னுடைய துஷ்மன்கள் யா அல்லாஹ், எங்களுக்கும் துஷ்மன்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய அந்த சதியை நீ முறியடிப்பையாக. இப்படியே அருமை சகோதரர் அந்த துவா ஒரு நீண்ட துவாவாக இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்கின்றோம்? சுபுஹ் தொழுகையிலே ருக்குவுக்கு பின்னால துவா கேட்கிறோமே, நாம் கையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஹனஃபி சட்டம் அதுதான். கையை உயர்த்தாமலேயே மனசுக்குள் ஆமீன் சொன்னால் போதுமானது. துவா ஓத ஓத மனசுக்குள் ஆமீன் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு அந்த துவாவுடைய ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஆமீன் ஆமீன் என்று மனசுக்குள்ளே சொன்னோம் என்றால் நாம் ஆமீன் சொல்லக்கூடியவர்களும் துவா செய்தவருடைய அந்தஸ்தில் தான் இருக்கிற. அது உஜீபத் தாவத்துக்குமா என்று ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஒருவர் தான் துவா செய்தார், மற்றொருவர் ஆமீன் சொன்னார். ஆனால் இருவருடைய அந்த செயலையும் துவா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே நீங்கள் மனசுக்குள்ளே ஆமீன் சொன்னாலே நீங்களும் துவா செய்வதாக அதனுடைய அர்த்தமாக ஆகிறது. நாம் கேட்கிற துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதனுடைய ஒரு பலனாக வெகு சீக்கிரமாக அந்த பலஸ்தீன் மக்கள் அவருடைய துன்பங்களிலிருந்து விடுதலை தந்தல் புரிவானாக. ஒரு நிம்மதியான அமைதியான ஒரு மனநிறைவான வாழ்க்கையை வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு தந்தல் புரிவானாக என்கிற நம்முடைய அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.